மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவை மாவட்டம் சிங்காநல்லூரில் பொதுமக்களிடையே உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். வீட்டுக்கு 100% வரி உயர்வு, கடைக்கு 100% வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி உயர்வு. அது மட்டுமல்ல, இன்றைய கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டார்கள், ஆண்டுக்கு 6% இந்த வரி கட்டப்படும் என்று. போன ஆண்டு வீட்டுக்கு 100% உயர்த்தப்பட்டது என்று சொன்னால், இந்த 6% கூடுதலாக வரி விதிக்கப்பட்டு 106% வீட்டுக்கு வரி செலுத்த வேண்டும். கடைக்கு போன ஆண்டு 150% உயர்த்தினார்கள். இந்த ஆண்டு கடைக்கு வரி கட்டும் பொழுது 159% வரி கட்டும். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? கட்டணம் கேட்க வேண்டியது இல்லை, கரண்ட தொட்டா தான் ஷாக் அடிக்கும். கரண்ட் பில்ல கேட்டாலே இந்த ஆட்சியில ஷாக் அடிக்கும். உண்மைதானே? 67% மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. 5% மின் கட்டணம் உயர்வு என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இதில் சார்ந்த பகுதி இந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு கடுமையான மின் உயர்வால் கடுமையாக தொழில் பாதிக்கப்பட்டதாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலே அந்த தொழில் அதிபர்கள் தெரிவித்தார்கள். இதனால் பெரும் நஷ்டம் ஏற்படுகின்றது. இங்க இருக்கின்ற தொழில்கள் எல்லாம் வேறு மாநிலத்துக்கு கொண்டிருக்கின்றது. ஆகவே இதை நீங்கள் கண்காணிங்கள், எங்களை அழைத்து பேசுங்கள், எங்களை நாங்கள் சொல்லுகிறோம். அப்படி இருந்தால்தான் கோவை மாவட்டத்தில் தொழிலை காப்பாற்ற முடியும் என்று அவர்கள் மனமிட்டு வேதனையோடு இந்த கலந்துரையாடலிலே தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு பிடிக்கின்ற அளவிற்கு தான் எந்த வரிவிப்பும் இருக்க வேண்டும், எந்த உயர்வும் இருக்க வேண்டும். ஆக இன்றைக்கு இந்த ஆட்சியாளருக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, மக்களை பற்றியும் கவலை இல்லை, தொழிலை பற்றியும் கவலை இல்லை, வேலை வாய்ப்பு பற்றியும் கவலை இல்லை. ஆனால் குடும்பத்தை மட்டும் இன்றைக்கு திரு ஸ்டாலின் பார்த்து கொண்டே குடும்பம் வளமாக இருக்க வேண்டும். குடும்பத்திற்கு என்னென்ன ஆட்சியிலே அதிகாரம் வேண்டும், குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு கட்சியிலே என்னென்ன பதவி வழங்க வேண்டும் என்ற நிலைதான் இன்றைய ஆட்சியாளருக்கு இருக்குது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட கழகம் அது கட்சி அல்ல, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஆகிவிட்டது. கட்சியா? கார்ப்பரேட் கம்பெனி தான் அந்த முதலாளி, அதுக்கு பிறகு அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க முதலாளி ஆவாங்க. அப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழக கட்சியில இன்றைக்கு திரு கருணாநிதி இருந்தார், அதுக்கு பிறகு ஸ்டாலின் இருக்கிறார், இப்ப உதயநிதி வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார்.